புதுச்சேரி மாநிலம் கரையாம்புத்தூரில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த பெயிண்டரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரையாம்புத்தூர் பாக்கூர் மெயின் ரோட்டைச் சேர்ந்த மதன் என்பவர் அதே பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்தியுள்ளார். அப்போது அங்கு வந்த சிலர் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பலத்த காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் முன்விரோதம் காரணமாக பெயிண்டர் மதனை கொலை செய்ய வந்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மர்ம கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக தலைவர் அன்புமணி மன்னிப்பு கேட்டிருப்பது மகிழ்ச்சியாக இருந்தாலும் பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்திக்கும் நாளுக்காக காத்திருப்பதாக பாமக எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் புதிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டியளித்த அருள், ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இணையும் செய்தி பாமகவினருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களோட தலைமையில் 2 கண்ணு, ஐயா ஒரு கண்ணு, சின்ன ஒரு கண்ணு, இது 2 கண்ணு ஒன்றா இருக்கிறது எங்களோட பெருமை. எப்படின்னா, இது மாதிரி ஒரு செய்தி அங்கே பேசுன மாதிரி நேரடியாக வந்து ஐயாவை பார்த்து ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அதை விட தேன் வந்து பாயுது காதிலேன்னு சொல்லிட்டு பாரதியார் பாடினாரு. அந்த மாதிரி ஒரு இன்பமான செய்தி 2.5 கோடி வன்னிய மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அதை தான் விரும்புகிறாங்க. அதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் சுற்றித் திரிந்த 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். ஆவடி காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகளை கைது செய்யக்கோரி ஆவடி காவல் ஆணையர் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் திருமுல்லைவாயில் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் 2 ரவுடிகள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து விக்னேஷ்குமார் மற்றும் கார்த்திக் ஆகிய 2 ரவுடிகளை கைது செய்த போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி நெல்லைமுத்து உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 74. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் நெல்லைமுத்து பணியாற்றியுள்ளார். மேலும் அறிவியல், விண்வெளி தொடர்பாக பல புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளையும் அவர் எழுதியுள்ளார். இவர் எழுதிய 4 புத்தகங்களுக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியர் விருது கிடைத்துள்ளது. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நெல்லைமுத்து காலமானார். இதையடுத்து அவருடைய உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரைக்கு கொண்டுவரப்படுகிறது. நாளை நெல்லைமுத்து உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், மூத்த விஞ்ஞானிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மதுரையில் அரசு பள்ளி வளாகத்திற்குள் கால்வாய் சாக்கடை நீர்க்குளம் போல் தேங்கி மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருப்பரங்குன்றம் சிந்தாமணி பகுதியில் உள்ள கிருதுமால் நதியை கடக்க பாலம் அமைப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் சாக்கடை நீர் வெளியேறி அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்தை சூழ்ந்துள்ளது. இதனால் இன்று பள்ளிக்கு வந்த மாணவர்கள் அங்கு இருந்த கோவில் முன்பாக சாலையில் அமர வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த அரசு அதிகாரிகள் அங்கிருந்த சமுதாய கூடத்தை தூய்மைப்படுத்தி மாணவர்களை அங்கு தங்க வைத்து சாக்கடை நீரை வெளியேற்றும் பணிகளை மேற்கொண்டனர். அரசு பள்ளி வளாகத்திற்குள் சாக்கடை நீர் புகுந்ததால் மாணவர்கள் சாலையில் அமர வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பார்த்தீங்கன்னா மருதை கிருதுமால் நதியிலேருந்து வர கழிவு நீரும் சாயப்பட்டிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரும் சேர்ந்து இப்போ இங்கே இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு பாலம் கட்டுறாங்க. அந்த பாலத்தை அடைச்சதுனால அந்த தண்ணி பூரா ரிவர்ஸ் ஆகி ஸ்கூலுக்குள்ள வந்துருச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து கிராமத்துலேருந்து வரக்கூடிய கழிவு நீரும் இந்த ஸ்கூலுக்குள்ள வர்றதுனால இவ்வளவு தேக்கம் வந்துகிட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு. வெள்ளிக்கிழமையே கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அடுத்த சரி பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலாவில் பார்க்குறாங்களே தவிர அந்த இதை சும்மா லைட்டாக மேலாவில் திட்டு போனாங்களே தவிர எதுவும் க்ளீன் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. தமிழகத்தில் தென்காசி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக
சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் சாலையில் மாங்காய்களை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம், பரதராமி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் மாங்காய்களை ஆந்திராவில் உள்ள மாங்காய் ஜூஸ் கம்பெனிகளுக்கு விவசாயிகள் அனுப்பி வந்தனர். தற்பொழுது ஆந்திராவிலும் மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் தமிழக மாங்காய் லோடுகளை ஆந்திர அரசு தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியது. இதனை கண்டித்து தமிழக ஆந்திர எல்லையான பரதராமி பகுதியில் மாங்காய்களை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்காய்களுக்கு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் மானியமும் ஆதார விலையாக டன் ஒன்றுக்கு 15,000 ரூபாயும் தமிழக அரசு தரக்கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது விவசாயிகள் மற்றும் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் காயம்பட்ட நபருக்கு தூய்மை பணியாளர் மருத்துவம் பார்த்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மடத்துக்குளம் அரசு மருத்துவமனைக்கு வந்தவருக்கு அங்கு பணியாற்றும் பெண் தூய்மை பணியாளர் முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவ பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஏம்மா நீங்கள் என்ன டாக்டரா? பாத்ரூம் கழுவு இது வந்து எடுக்கிறது இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக? பாத்ரூம் கழுவுறது தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க. ஏம்மா நீங்கள் என்ன டாக்டரா? பாத்ரூம் கழுவு இது வந்து எடுக்கிறது இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக? பாத்ரூம் கழுவுறது தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் சமூக ஆர்வலருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் ஓட்டுநரின் வீடியோ வைரலாகி வருகிறது. சோழவந்தான் பேருந்து நிலையத்தில் வணங்காமுடி என்பவர் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் பேருந்து நிலையத்தில் நடைபெறும் சில சம்பவங்களை சேகரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்துள்ளார். அதன்படி சில தினங்களுக்கு முன்பு பேருந்து நிலையத்திற்குள் வந்த பேருந்து பயணிகளை ஏற்றிச் செல்லாமல் விட்டுச் சென்றதை வணங்காமுடி வீடியோ எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் வணங்காமுடியின் கடைக்கு சென்று அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வண்டியை போட்டாடுறது வண்டி நிற்கலன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு எடுத்து போடுறேன்? சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆள்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆள்கடத்தல் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பி. வேல்முருகன், ஏடிஜிபி ஜெயராமனுக்கு நேரடியான தொடர்பு இல்லை என்றாலும் அரசு வழங்கிய அவரது கார் இந்த குற்றச்செயலில் பயன்படுத்தப்பட்டதால் அவரை கைது செய்து காவல்துறை பாதுகாப்பில் வைக்க உத்தரவிட்டார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனுவை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிமன்ற வளாகத்திலேயே ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டுள்ளார்.